சரி, இந்த போர்ல யார் தான் ரொம்ப பலமா இருக்காங்க, ஈரானா இஸ்ரேலா அப்படின்னு நம்ம ரொம்ப ஷார்ட்டா பார்க்கலாம். முதல்ல இஸ்ரேலோட ஸ்ட்ரென்த் எப்படின்னு பாத்தீங்கன்னா நவீன விமான படைகளை வச்சிருக்காங்க. அடுத்து இவங்களோட ஹீரோன்னு சொல்லக்கூடிய அயர்ன் டோம் ஒரு பாதுகாப்பு அமைப்பையும் வச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமா அமெரிக்காவோட ஃபுல் சப்போர்ட் இஸ்ரேலுக்கு இருக்கு. அடுத்து மொசாட் சொல்லக்கூடிய மேம்பட்ட உளவுத்துறையும் தொழில்நுட்ப ரீதியா இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஈரானோட ஸ்ட்ரென்த் என்ன பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய நிலப்படை, அதாவது மேன் பவர் அதிகமா இருக்கு. ஆயுத பலம் வச்சு பாத்தீங்கன்னா பீரங்கிகளோட எண்ணிக்கை மட்டும்தான் ஈரானுக்கு கொஞ்சம் கம்மி. மற்ற மிசைல்கள் உட்பட ஏகப்பட்ட ஆயுதங்கள் ஈரானுக்கு தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரானுக்கு ஹெஸ்புல்லா ஹமாஸ்ங்கிற தீவிரவாதிகள் குழுவும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ஜியோகிராபி அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஈரான் ஒரு மிகப்பெரிய நாடு. இந்த போர் ரொம்ப நாள் நடந்தாதான் ஈரான் இந்த போரை சர்வைவ் ஆக முடியும். சோ இப்போ உள்ள நிலவரப்படி இந்த யுத்தத்தோட நிலைமை எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா 5 நாளுக்கு முன்னால இந்த யுத்தம் தொடங்கினப்ப இஸ்ரேல் அமெரிக்காவோட பலம் தான் ரொம்ப ஓங்கி இருந்த மாதிரி தெரிஞ்சது. நேற்று நிலவரம் வரைக்கும் பார்த்தா ஈரானோட கைதான் இப்ப ரொம்ப ஓங்கி இருக்கு. இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா ஈரானுடைய சுப்ரீம் லீடரை கொண்டது மட்டும் இல்லாம 160 ஸ்கூல் குழந்தைங்க இறந்து போனதுனால ரொம்ப ரத்த வெறியோட ஈரான் இஸ்ரேல் பிளஸ் அமெரிக்க படைகள் மேல தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு. அதோட ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா ஈரானோட அட்டாக் இப்ப எல்லை கடந்து சவுதி அரேபிய நாடுகளில் இருக்கிற அமெரிக்க ராணுவ தளங்கள் மேல ஈரான் அட்டாக் ஆரம்பிச்சிருக்கு.